வணக்கம். 2025 ஜனவரி 2 வியாழக்கிழமை அதிகாலை நிலவர 1.5 நிமிட வானிலை தகவல். அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். ஏற்கனவே வங்கக்கடலின் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் பகுதியை ஒட்டி உருவாகி இலங்கைக்கு நெருக்கமாக வந்து மாலத்தீவு மற்றும் குமரி கடற்பகுதிகளில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சி காரணமாக இலங்கைக்கு மட்டுமே மழை. தமிழ்நாட்டிற்கு மழை வாய்ப்பு நேற்றிலிருந்தே இல்லை. இது 7ஆம் தேதி வரை தொடரும். 8ஆம் தேதி அந்த காற்று சுழற்சி புதிதாக தென்சென கடற்பகுதியிலிருந்து வரக்கூடிய காற்று சுழற்சியுடன் போய் இணைந்து மீண்டும் தெற்கு மத்திய வங்க கடற்பகுதியில் தீவிரமடைந்து 8ஆம் தேதி தூறலை கொடுக்கலாம் கடலோர மாவட்டங்களுக்கு. 7ஆம் தேதி வரை ஒற்றை குளிர் மட்டுமே, மதியம் இதமான வெப்பம், கிழக்கு காற்று மட்டும். 8ஆம் தேதி குளிர் சற்று கூடி தூறல் சாரல் வரலாம். 9ஆம் தேதி 10ஆம் தேதி 12ஆம் தேதி வரை 9, 10, 11, 12 வரை மீண்டும் மழை பொழிவு கொடுக்க சாதகம் தெரிகிறது. கடலோரமும் டெல்டாவும் மிதமான மழை பொழிவிற்கு உறுதியான வாய்ப்பு தெரிகிறது. 9, 10, 11, 12ஆம் தேதி பொங்கல் நாளிலே வங்கக்கடலிலே ஒரு நிகழ்வு உருவாகி தீவிரமடைந்து நெருங்கி வந்து கொண்டிருக்கும். பொங்கலிலே பேசுபொருளாக்கி கொண்டிருக்கும். வருகிறது என்று ஊடகங்களிலே அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு வங்கக்கடலில் உருவாகி பொங்கல் நாளிலே குழப்பமான தூறல் வானிலை எல்லாம் கொடுத்து கொண்டு பொங்கல் முடிந்ததும் தமிழ்நாட்டிற்கு நிறைய மழைப்பிடிப்பை கொடுக்கும் அமைப்பாக வரலாம் என்று தெரிகிறது. இதை வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு அறுவடை விவசாயிகள் பொங்கல் நாளிலும், அதாவது பொங்கலுக்கு முன்னும் பொங்கலுக்கு பிறகும் மழைப்பொழிவுகள் இருக்கிறது. பொங்கலுக்கு பிறகு வரக்கூடிய மழை குளிர்கால மழைப்பொழிவு போல் அமையாமல் பருவமழை போல் குளிர்காலத்தில் ஒரு மழைப்பொழிவை கொடுக்க வாய்ப்பு தெரிகிறது என்பதை நினைவில் கொண்டு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்திடவும் விரிவான அறிக்கையுடன் இணைந்திருக்கவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.